நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் டூம்ஸோடைய டிராயிங் பென்சிலும் அப்புறம் ஆர்ட்லைன் பிராண்டோடைய டிராயிங் பென்சிலுக்குமான கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பேரிசனில் எந்த பென்சில் பெஸ்ட்டாக இருந்துச்சு, ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெண்டு பென்சிலை சூஸ் பண்ணதுக்கு காரணம் நமக்கு விலை ஈஸியாக கிடைக்கக்கூடிய பென்சில் இது ரெண்டு தான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் எந்த பென்சில் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ண முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு பென்சிலோடைய ப்ரைஸ் என்ன, அப்புறம் இந்த பென்சிலை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து டீட்டெயிலாக உள்ளே பார்க்குறப்ப தெரியும். ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்ட இந்த பென்சில் ஆர்ட்லைன் பென்சில். இதுதான் நம்ம வந்து வழக்கமாக யூஸ் பண்ணுற பென்சில். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா போட்டிருக்கு. ஆன்லைனில் நீங்கள் தனியாக அந்த பென்சில் வந்து வாங்கினீங்கனாலே 70 ரூபா தான் வரும். இப்போதைக்கு ஆன்லைன்லாம் அதிகமாக கிடைக்கிறது இல்லை, ஒரு பென்சில் மட்டும் தனியாக, அதாவது பாக்ஸ் சொல்கிறேன். அப்புறம் என் கையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது டூம்ஸ் டிராயிங்கோடைய பென்சில். அந்த ஆர்ட்லைன் பென்சில் பாக்ஸ் வந்து சின்னதாக இருந்துச்சு, இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ரெண்டு பென்சில் பாக்ஸ்லையுமே 6 பென்சில் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் போட்டிருக்கு. ஆர்ட்லைன் பென்சிலை கம்பேர் பண்ணுறப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 20 ரூபா கம்மியாக கிடைக்குது டூம்ஸோடைய பென்சிலில். ஒவ்வொரு பென்சில் பாக்ஸ்லேயும் 6 பென்சில் இருக்கும், அதாவது HB 2B 4B 6B 8B 10Bன்னு சொல்லிட்டு. நான் டூம்ஸ் பென்சிலோடைய பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தப்போ இதோட பேக்கிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நல்லா பேக் பண்ணியிருந்தாங்க, ஒரு பிளாஸ்டிக் இது கவர்லாம் போட்டு. அப்புறம் பென்சில் நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. அதோட நான் எக்ஸ்ட்ரா ஆச்சரியப்பட்டு பார்த்தது இந்த எரேசர் தான். ஸோ அதுவே ஆர்ட்லைன் பென்சில் நான் வந்து ஓப்பன் பண்ணுறப்போ இதுக்குள்ளே வெறும் பென்சில் மட்டும்தான் இருந்துச்சு, வேறு எந்த ஒரு பேக்கிங்கும் கிடைக்கல. அந்தளவுக்கு இதோட குவாலிட்டி, பென்சிலோட குவாலிட்டி நல்லா இருந்தாலும் அந்த பேக்கிங்குங்கிற அந்த குவாலிட்டியில் வந்து கோட்டை விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம இப்போ கம்பேரிசன் பார்க்கலாம். கம்பேரிசனுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஜயோடைய அவுட்லைன் டிராயிங் TVK விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த விஜய் ஃபோட்டோவை நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தர் வரைய சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தார். ஸோ இப்போ நான் இந்த ஃபோட்டோவை நான் எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறேன்னா, சென்டரில் வந்து ஒரு லைன் வந்து கிளிக்க போகிறேன். ஸோ இந்த சென்டர் லைன் எது கிளிக்கிறேன்னா, ரெண்டு பென்சிலை கம்பேர் பண்ணுறதுக்கு தான். லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா டூம்ஸும், ரைட் சைடு வந்து ஆர்ட்லைன் பென்சிலையும் நான் வந்து கம்பேர் பண்ண போகிறேன். அந்த விதத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டூம்ஸோடைய HB பென்சில், அதாவது லெஃப்ட் சைடில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் டூம்ஸோடைய HB பென்சில் எடுத்து ஷேடிங் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா HBன்னு போட்டிருக்கும். ஸோ இந்த ஷேடிங் வந்து நான் கம்பேர் பண்ணி காமிக்கிறேன், எது குவாலிட்டி கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த மாதிரி நான் கம்பேர் பண்ணி ஷேடிங் பண்ணுறேன் இல்லையா, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் HB பென்சில் வச்சு ஷேட் பண்ணுறப்போ இந்த டூம்ஸ் பென்சிலை பொறுத்த வரைக்கும் இதோடைய அந்த சாஃப்ட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பென்சிலோடைய சாஃப்ட்னஸ், அதாவது நம்ம ஷேட் பண்ணுறப்போ ஒரு சில பென்சிலாக ரஃப்பாக இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த பென்சில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இந்த HB பென்சில் வந்து எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதை வந்து நான் அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பிளெண்ட் பண்ணுறப்போ அது இன்னும் ஸ்மூத்தான ரிசல்ட்டை வந்து எனக்கு கொடுத்துச்சுப்பா. இப்போ இதே மாதிரி நான் வந்து HBயோடைய ஆர்ட்லைனோடைய HB பென்சிலை வந்து நான் ஷேர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதோடைய குவாலிட்டி அந்த HB பென்சில் கூட எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா, நான் வந்து டூம்ஸ் பென்சில் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு அந்த HB பென்சிலே கொஞ்சம் டார்க்கராக கிடச்சிச்சு. ஸ்கின் டோனுக்கு அது ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. பட் நான் ஆர்ட்லைன் பென்சில் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் ரஃப்பாக தான் எனக்கு அந்த ஷேடிங் வந்து விழுந்துச்சு. அதே மாதிரி அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. இப்போ HB பென்சில் முடிஞ்சதுக்கப்புறம் டூம்ஸோடைய 2B பென்சில் யூஸ் பண்ணி லேயருக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த பென்சிலை நான் லேயருக்கு யூஸ் பண்ணுறப்போ சேம் அதே மாதிரி தான் HB பென்சில் மாதிரி இதுவும் நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு ஷேடிங்ஸ்க்கு. அதே மாதிரி அந்த டார்க்னஸும் நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து கிடச்சிச்சு. நான் பிளெண்ட் பண்ணப்பவும் நல்லா இருந்துச்சு. இப்போ நான் அதே மாதிரி ஆர்ட்லைன் பென்சிலோடைய 2B பென்சில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆர்ட்லைன் பென்சிலை எடுத்து நான் அதே மாதிரி ஷேடிங்காக யூஸ் பண்ணுறப்போ இதோட குவாலிட்டி வந்து பார்த்திங்கனாக்கா டூம்ஸோட கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கே பார்த்திங்கன்னா தெரியும், அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. பட் இதில் இருக்கக்கூடிய ஷேடிங் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் டூம்ஸ் அளவுக்கு வந்து சிறப்பாலாம் இல்லை. ஸ்மச் பண்ணி பார்த்ததுக்கப்புறமும் கூட அந்தளவுக்கு வந்து இது வந்து பிளெண்ட் ஆகலை. டூம்ஸ் பென்சில் இதை கம்பேர் பண்ணுறப்போ பெட்டராக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா நம்ம வந்து 4B பென்சிலோடைய கம்பேரிசன் பார்க்க போகிறோம். இது டூம்ஸோடைய 4B பென்சில். அதே மாதிரி நான் வந்து டார்க் ஷேடிங்க்கு, அதாவது ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க் ஷேடிங்க்கு யூஸ் பண்ணுறேன். இதில் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு அந்த லைனும் நல்லா டார்க்காக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஷேடிங்ஸும் நல்லா சூப்பராக இருந்துச்சு. டார்க் ஷேடிங் ஃபேஸை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. பிளெண்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமும் நல்லா பக்காவாக இருந்துச்சு ரிசல்ட்டு. ஸோ இதுவே நான் வந்து ஆர்ட்லைன் பென்சிலோடைய 4B பென்சில் யூஸ் பண்ணுறேன். பென்சில் தீர்ந்து போயிடுச்சு, எக்ஸ்டெண்டரில் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ இதில் யூஸ் பண்ணுறப்போ 4B பென்சில் அதே மாதிரி முன்ன சொன்ன மாதிரி ஹார்டாக தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஹார்டாக இருக்கிறது. என்ன தான் நான் வந்து அழுத்தி கொடுத்தாலும் அந்த ஹார்ட்னஸ் அப்படியே தெரிஞ்சிச்சு. அதை பிளெண்ட் பண்ணால் தான் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரியே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு இந்த பென்சிலை பொறுத்த வரைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பென்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ ஒர்த் கிடையாது. பார்த்திங்கன்னா டார்க்னஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும் இந்த ரெண்டு பென்சிலில். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது 6B பென்சில் பார்க்கணும். என்கிட்ட 6B பென்சில் வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபேஸ்க்கு தேவை கிடையாது. ஸோ அதனால் 8B பென்சில் எடுத்து ஹேருக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். டூம்ஸோடைய 8B பென்சில் எடுத்திருக்கேன். இந்த பென்சில் வந்து நான் ஷேட் பண்ணுறப்போ எனக்கு ஷேடிங்காக தான் இருந்துச்சு 8B பென்சில். லைனெல்லாம் எனக்கு விழவே கிடையாது. அதே மாதிரி இதோட டார்க்னஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு சிறப்பாக வந்து விழலை மற்ற பென்சிலை கம்பேர் பண்ணுறப்போ. இதை வந்து நான் பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டார்க்னஸ் வந்து எனக்கு தரவே கிடையாது.
4B பென்சில் வரைக்கும் ஸ்மூத்னஸை கொடுத்த இந்த பென்சில் வந்து பார்த்திங்கன்னா 8B பென்சில் ரொம்ப ஹார்டாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். அந்தளவுக்கு டார்க்னஸும் எனக்கு தரவே கிடையாது. ஸோ இதோட ரிசல்ட்டு நான் ஸ்மெச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா அந்தளவுக்கு நல்லா இல்லைன்னு தான் சொல்லணும். இப்போ அதே 8B பென்சிலை எடுத்து ஆர்ட்லைனுடைய அந்த பிராண்டில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பென்சிலை வந்து நான் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு லைன்ஸ்லாம் எனக்கு கிடைச்சிது. இந்த பென்சில் யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைன்ஸ்லாம் நம்மளால் ஓரளவுக்கு நல்லா போட முடிஞ்சிச்சு. அதேமாரி டார்க்னஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டூம்ஸ் பிராண்டை கம்பேர் பண்ணுறப்போ இதில் எனக்கு ரொம்ப நிறைய டார்க்னஸ் கிடச்சிச்சு. ஸோ அதை ஸ்மெச் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சு. இந்த 8B பென்சில் யூஸ் பண்ணுறப்போ இந்த ஆர்ட்லைன் பிராண்டு நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது டார்க்காக இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தாலே தெரியுது இல்லையா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்லைன் அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து 10B யூஸ் பண்ணி பார்ப்போம். 10B இப்போ டூம்ஸோடைய பிராண்ட்லேருந்து நான் எடுத்திருக்கேன். இதே பென்சிலை நம்ம ஹேரோடைய அடுத்த லேயருக்கு வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த பென்சில் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு லைன்ஸ்லாம் அந்தளவுக்கு கிடைக்கல, அதே மாதிரி டார்க்னஸும் அந்தளவுக்கு கிடைக்கல. இந்த 2 பென்சிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக தான் இருந்துச்சு. 4B பென்சில் வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹார்டாக மாறிடுச்சு. ஸோ அந்த ரிசல்ட் எனக்கு பிடிக்கல. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்ட்லைனுடைய 10B பென்சிலை ஹேருக்கு லேயராக யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா அதே 10B பென்சில், அதே டார்க்னஸ் தான். ஸோ இந்த பென்சில் நான் யூஸ் பண்ணுறப்போ லைன்ஸ் எனக்கு 8B பென்சில் அளவு கிடைக்கலனாலும் இதோட டார்க்னஸ் கம்பேர் பண்ணுறப்போ டூம்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ரொம்பவே டார்க்காக எனக்கு கிடச்சிது. இதை பிளெண்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அதை விட ரொம்ப ஸ்மூத்தாக இது வந்து கிடச்சிது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து உங்களுக்கு இந்த இடத்துக்கு இந்த முடி இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த ரைட் சைடில் இந்த முடியும் அந்த முடியும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள், அந்த ஹேரையும் எந்தளவுக்கு டார்க்னஸ் இருக்குன்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். ஃபேஸ் வரைக்கும் 4B பென்சில் வரைக்கும் டூம்ஸ் பென்சிலில் நல்லா ஸ்மூத்தாக நல்லா சூப்பராக இருக்குது. 8B 10Bன்னு நீங்கள் போகிறப்போ ஓவர் டார்க்னஸ் போகிறப்போ இந்த பென்சில் வந்து நமக்கு வந்து ஆர்ட்லைனில் தான் நல்லா பெஸ்ட்டாக இருந்துச்சு. ப்ரைஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ கொடுக்குற 50 ரூபாய்க்கு டூம்ஸ் பென்சிலோடைய 4B பென்சில் வரைக்கும் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. 8B 10B தான் நல்லா இல்லை. பட் ஆர்ட்லைன் 20 ரூபா கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா நல்ல ஒரு பென்சில், எல்லா பென்சிலும் ஓரளவுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கிடைக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் 2 பென்சிலுமே கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்க்கு நீங்கள் டூம்ஸ் பென்சில் யூஸ் பண்ணுங்கள், ஹேருக்கு ஆர்ட்லைன் பென்சில் யூஸ் பண்ணிக்க. இதுதான் இந்த பென்சில் கம்பேரிசனுடைய ரிசல்ட்டு. பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று போடுங்க.